கடவுளோடு நமக்கு இருக்கிற உறவு இயேசுவினால் பலப்படுத்தப்படுகிறது. கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற பொழுது அந்த உறவு வளர்கிறது. அதை தான் இயேசு பாராட்டுகிறார். ஒரு விதத்திலே தன்னுடைய தாயையும் மறைமுகமாக இன்றைய நற்செய்தியிலே பாராட்டுகிறார். கடவுளுடைய வார்த்தையை நிறைவேற்றுபவர். அவர் நிறைவேற்றினார். தம்முடைய விருப்பத்தை எல்லாம் தூரம் இருந்துவிட்டு இயேசுவின் தாய் அன்னை மரியா கடவுளுடைய விருப்பத்தை ஏற்றுக்கொண்டு இயேசுவை மகனாக பெற்று வளர்த்து அவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற தன்னையே முழுவதும் கையளிக்கிறார். கடவுளோடு நல் உறவில் வளர வேண்டுமென்றால், வாழ வேண்டுமென்றால் முதலிலே இதை புரிந்து கொள்ள வேண்டும். கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். முதல் வாசகத்திலே இறைவாக்கினர் மீகா மக்களுக்காக பரிந்து பேசுகிறார். கடவுளுடைய அன்பையும் இரக்கத்தையும் வேண்டுகிறார். பதிலுரை பாடலில் கூட அதை தான் திருப்பாடல் ஆசிரியர் ஆண்டவரே உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். எனவே கடவுளுடைய பேரன்பும் நல்வுறவும் நமக்கு வேண்டுமென்றால் அவருடைய விருப்பத்தை அறிந்து கொள்ளவும் அதை நிறைவேற்றவும் முயற்சி செய்வோம். பிறகு அதிலே வளர ஆரம்பித்து விடுவோம். அது நமக்கு வாழ்வு கொடுக்கும். யாரையும் பிரித்தும் பார்க்க மாட்டோம். ஆள்பலம், பணம், பணம்பலம், நிறம், மொழி, இனம், ஜாதி எதுவுமே யாரையுமே பிரிக்காது. எல்லாரும் கடவுளை விருப்பத்தை நிறைவேற்றுவதனால் இயேசுவோடு இணைந்து சகோதர சகோதரிகளாக கடவுளுடைய பிள்ளைகளாக மாறிவிடுவோம். இந்த உறவு நமக்கு ரொம்பவும் கஷ்டம். ஏனென்றால் நாம் யாரோடு பேசினாலும் பல பின்புலத்தோடு தான் பேசுகிறோம். இதை தாண்டி வெளியே வந்து கடவுளை மையப்படுத்தி கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதிலே நம்முடைய வாழ்வை இணைத்து கொண்டால் அது நலம். அங்கே ஒரு நிறைவு கிடைக்கும். இறைவன் என்னென்றும் வாழ்த்து பெறுவாராக.